இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ, நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம், இந்த கையில சமைச்சீங்க, வச்சுக்கோங்க மேடம். இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வச்சுக்கோங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார். அந்த மாதிரி இருக்கு. என்னடா அவார்டா கொடுக்குறாங்க, இப்படி ஆக்ட் பண்றியா? விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், வருங்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், வருங்கால முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின். ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ காலையில், அதாவது 8:30 மணி, மதியானம் 12 மணி, 2 ஸ்பாட்டு, நாமக்கல், கரூர். நம்ம தலைவர் தளபதி அவர்கள் வரப்போகிறாரு. ஸோ அதோட அனௌன்ஸ்மெண்ட்லாம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. தடை நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை, 3வது ஸ்பாட்டு, 3வது இடம் இது. ஸோ அங்கேயும் நமக்கு தடை தான். இப்போ ரீசெண்டாக நிர்மல்குமார் சார் கொடுத்த இன்டர்வியூ கூட பார்த்தேன். அதாவது நம்ம பேச போகிறதுக்கு 8 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் நமக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்களாம். யோசிச்சு பாருங்கள், ஒரு கட்சியோட தலைவர், ஒரு மாஸ் லீடர் ஒருத்தர் வராரு. ஸோ அந்த இடத்துல எத்தனை பொதுமக்கள் வரதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இடம் தெரியாமல். அதாவது இப்போ சென்னையில் வராருன்னா, இப்போ நாங்கள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம், எப்போ அவர் வர போகிறார், எந்த இடத்துக்கு வர போகிறார். இன்ன வரைக்கும் எங்களுக்கு தெரியாது சென்னையில் அவர் எங்கே நின்று பேச போகிறாருன்னு. காரணம் என்னென்னா, பேசுறதுக்கு ஒரு 5 மணி நேரம் இல்லை 6-7 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா பர்மிஷனே கொடுக்குறாங்களாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நாமக்கல்லையும் கரூர்லையும் மக்கள் குழம்பி போயிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நைட்டு தான் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மே ஆகிடுச்சு இந்த இடம் சொல்லி தலைமையிலேருந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே விறுவிறுப்பாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு. டேக்லைன் பார்த்தீங்களா, கேட்குறதுக்கு நல்லா இருக்குது. இது ஹேஷ்டேக் போடுறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கெலாம் நல்லா இருக்குது. ஏன்னா உண்மையிலே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு தானா. ஸோ நடந்த சில கூத்துக்கள்லாம் பார்த்துருப்பீங்க, பார்க்கும்போது வேடிக்கையாக இருந்தது. கூட்டம் சேர்க்கறதுக்கு 200 ரூபா கொடுத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வேற ஒரு வழியாக கூட்டத்தை சேர்த்துருக்காங்க தெரியுமா? ஸோ அதை பற்றி விரிவாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாமக்கல்லையும் கரூர்லேயும் நம்ம தலைவர் வராருன்னு சொன்னோன்னே நம்மளோட ஐடிங் பேஜில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமாக கனெக்ட் ஆகுது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிகில் படத்தில் ராயப்பனோட கேரக்டரோட இன்ட்ரோடக்ஷன் சீன் தெரிஞ்சிருக்கும். அவர் அம்பாசடர் காரில் போகும்போது எம்ஜிஆர் சாரோட பாட்டு போகும். அப்போ வேற ஒரு ஏரியாக்குள்ளே போவாங்க, அதாவது ஆப்போசிட் டீமோட ஏரியாக்குள்ளே போக சொல்லுவார். அப்போ அந்த டிரைவர் கேட்பாங்க, அவங்க ஏரியாக்குள்ளே வா. ஆமாம், அவங்க ஏரியாக்குள்ளே போகணுவாங்க. ஒத்தாலாக போயிட்டு சம்பவம் செஞ்சுட்டு வருவார். அதான் அந்த ராயப்பன் கேரக்டர். அதை நம்மளால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லலாம். அது ரியல் லைஃப்பில் வந்தால் எப்படி இருக்கும்? வண்டி அவங்க ஏரியாவுக்கு விடு. செம்ம சீன் இது இன்னைக்கு. இந்த வாட்டி மிஸ் ஆகாதுல்ல? மிஸ்ஸே ஆகாது. செஞ்சிடலாம். செஞ்சுட்டா போச்சு. யோசிச்சு பாருங்கள். நான் ஏன் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், விஜய் சார் என்ன பண்ணால் உங்களுக்கு பிடிக்கும், அவரோட ஃப்யூச்சர் லைஃப் எப்படி இருக்கணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என் படத்தில், கத்தி படத்தில் அவர் பேசுவார், மக்களுக்காக பேசுவார். அது படத்தில் பார்க்கும்போது ரொம்ப மாஸ் மூமெண்ட்டாக இருந்தது. அது ரியல் லைஃப்பில் அவர் பண்ணால் பயங்கரமாக இருக்கும். அதை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னார். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அவர் அந்த கேரவன் உள்ளேருந்து வரதாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா கத்தியை கம்பேர் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரியல் லைஃப்பில் அது நடந்துச்சு. ஸோ இப்போ அந்த ராயப்பன் கேரக்டர் நான் சொல்ல காரணம் என்னன்னா, போன வாரம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கரூரில் என்ன நடந்ததுன்ட்டு. முப்பெரும் விழான்னு சொல்லி, அதாவது உள்ள 1 லட்சம் பேர், வெளியே 1 லட்சம் பேர் சொல்லி காசு கொடுத்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் பேச வச்சாங்க. ஸோ அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அதாவது நிறைய பேரை காசு கொடுத்து வண்டியில் கூப்பிட்டு வந்து இறக்குனாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதாவது சேலத்தில் வச்சுருந்த ஒரு விழா, அதாவது நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது விஜய் அண்ணா சுற்றுப்பயணம் சேலத்தில் பிளான் பண்ணியிருந்தார். அந்த ரூட்டை கட் பண்ணிவிட்டு இப்போ நேராக கரூர் வராருன்னா,
நம்ம ஆளுக்கு ஒரு மிகப்பெரிய லெவலில் குசும்புன்னே சொல்லலாம். ஸோ நான் காட்டுறேன்டா கரூரில் எந்த அளவுக்கு மாசுன்ட்டு. நீங்கள் காசு கொடுத்து தானே இறக்குனீங்க, நாங்கள் வந்து நிற்கிறேன், அன்பால் எவ்வளோ கூட்டம் வந்து சேருதுன்னு பாருங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய விஷயத்தை அண்ணன் பண்ண போகிறாரு. ஸோ கரூரோட மீட்டிங்காக நான் மிகப்பெரிய லெவலில் வெயிட் பண்ணுறேன். காரணம் செந்தில் பாலாஜி அவரோட ஏரியா. எல்லாருமே சொல்கிறாங்க அவர் ஏரியாக்குள்ளே வரணும்னா அவருக்கு தெரியாமல் வர முடியாது, ஒரு சின்ன ஊசி உள்ளே போச்சுன்னா கூட அவரை கண்டுபிடிச்சிருவாரு, அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. இப்போ நிறைய சோர்சஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கூட்டம் வராமல் இருக்கிறது கூட அந்த மனிதர் காசு கொடுக்க வாய்ப்பு இருக்குது, விஜய் அவர்கள் வராரு, நீங்கள் யாரும் அங்கே போய் கலந்துக்காதீங்கன்னா 1000 ரூபான்னு சொல்லி கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி நான் சொல்லலைங்க, சுற்றி இருக்கிற மக்கள்லாம் நிறைய பேர் அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ விஜயண்ணன் வரதில் நம்மலாம் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பேச போகிறாரு, அங்கே கண்டிப்பாக அங்கே சொல்ல போகிற இஷ்யூஸ்லாம் 2-3 நாளைக்கு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அமைச்சர்களுக்கு தூக்கம் வராது, அந்த அளவுக்கு இருக்க போகுது. நாமக்கல் மக்களோட இன்டர்வியூஸ்லாம் நிறைய பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. சொந்த அண்ணனை வரவேற்கிற மாதிரி, சொந்த கூட பிறந்த தம்பியை வரவேற்கிற மாதிரி, அவங்க குடும்பத்தில் ஒருத்தரை வரவேற்கிற மாதிரி, அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா டாப் ஆங்கிள் ஒரு வீடியோ பார்த்தேன், ஃபுல்லாக கொடிகள் பேனர்கள்லாம் வச்சு அந்த அளவுக்கு கோலாகலமாக பார்த்தீங்கன்னா வரவேற்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ அண்ணன் என்ன பேச போகிறாரு, அங்கே ஜனம் ஆல்மோஸ்ட் இப்போவே அதிகமாகிடுச்சுன்னு தான் கேள்விப்பட்டேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மீன்ஸ் 2 நாளைக்கு முன்னாடி நடந்த விழா நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதாவது ஒர்க்கிங் டேயில் வச்சுருக்காங்க ஒரு ஸ்கூல் நிகழ்ச்சி, கல்வி சார்ந்த நிகழ்ச்சி, ஸ்கூல் பிள்ளைங்களாம் நிறைய பேர் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஸோ ஒர்க்கிங் டேயில் அவங்க வச்சுருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய விமர்சனம், நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் குற்றச்சாட்டு வச்சு நான் பார்த்தேன். அதுவும் எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, அவங்களோட டைம் டேபிள் கூட நான் பார்த்தேன், அது கூட நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்களோட எக்ஸாம் இருக்குது, வலுக்கட்டாயமாக யூனிஃபார்மோட அவங்கள வண்டியில் ஏற்றிட்டு பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ இன்னொரு எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம், அந்த நிகழ்ச்சிக்கு வந்த ஆளுங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்ணன் சிவகார்த்திகேயன் அண்ணன், வெற்றிமார் சார், அப்புறம் மிஷ்கின் சார், இந்த மாதிரி திரையுலகத்தில் சார்ந்த எல்லாருமே கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. எல்லாருமே சொல்கிறாங்களே கூத்தாடி ஸ்டார் வந்தால் கூட்டம் கூடும் எல்லாருமே சொல்கிறாங்களே. ஸோ இப்போ இவங்க பண்ணுறது என்ன, ஒரு அரசாங்கம் பண்ணுற விஷயம் பார்த்தீங்களா. அரசாங்கம் எப்போவுமே அவங்களோட பிளான் சனிக்கிழமை தான் பிளானு. ஸோ ஏன் எதனால் இந்த டே வச்சாங்கன்னு தெரியல, மேபி சனிக்கிழமை வேறு எதனா ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. விஜயனோட நிகழ்ச்சியை டைவெர்ட் பண்ணுறதுக்குனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி தமிழக அரசு எப்போவுமே பண்ணிட்டு இருக்காங்க. இதில் ஸ்கூல் பிள்ளைங்கள்லாம் பேசுகிறதும் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா டிடி அக்கா. ஸோ அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வச்சுருந்தேன். எப்போவுமே எல்லா ஈவெண்ட்டும் தாங்க, இந்த ஆடியோ லஞ்சாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி தொகுத்து பேசுகிறாங்களே இந்த ஆங்கர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்கிரிப்ட் பண்ணி தான் அந்த ஷோவே நடத்துவாங்க. அது பார்க்கும்போது ஆடியன்ஸ்க்கு எப்படி இருக்கும், ஒரு ரியல் லைஃப்பில் பார்க்குற மாதிரி ஓகே நல்லா இருக்குது, நமக்கு அது ஸ்கிரிப்டுனே தெரியாது. ஆனால் அது டிடி அவங்க பண்ண ஸ்கிரிப்டா இல்லை வலுக்கட்டாயமாக அவங்களுக்கு இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தாங்களான்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக இருந்துங்க. சாம்பாரை டேஸ்ட் பண்ணிட்டு வாவ் சாம்பார் சூப்பராக இருக்குது, இதுக்காக நான் ப்ரீகேஜி திரும்பவும் படிக்கலாம்னு ஆசைப்பட்றேன், இந்த மாதிரி பேசுகிறது, அது செஞ்சவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுக்கறது, முதலமைச்சருக்கு நன்றி சொல்கிறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கவாக ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. இன்ஸ்டாகிராமை திறந்தா ஃபுல்லாக ட்ரோல் தாங்க இதை பற்றி. மேடம் இவ்வளோ சொல்லிட்டீங்க, இந்த சாம்பாரை நான் சாப்பிட்டே பார்க்கணும் மேடம். ஐயோ நிஜமாவே அருமையா இருக்குங்க சாம்பார். மேடம் இந்த கையில சமைச்சீங்க, வச்சுவாங்க மேடம், இது உங்களுக்கு, இது எங்க சிஎம்க்கு வச்சுவாங்க சார். இப்படி ஒரு சாம்பார் போட்டா நான் திரும்ப பிரைமரி போய் படிப்பேன் சார், அந்த மாதிரி இருக்கு. தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண மாடிக்கிற ஸோ கல்வியில் சிறந்தது தமிழ்நாடுன்னு சொல்கிறாங்க. உண்மையில தமிழ்நாடு தானா? அன்பில் மகேஷ் அவர்கள், அதாவது கல்வியில் அமைச்சராக இருக்கார், அவர் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற ஸ்டேஜில் பேசுகிறதான் வச்சு கண் கலங்கி அவர் உட்கார ஃபோட்டோலாம் நான் பார்த்தேன். ஸோ ரீசெண்டாக நடந்த விஷயம், திருச்சியில் நடந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெள்ளிக்கிழமை ஸ்கூல் முடியுது, சனி ஞாயிறு லீவு, திங்கக்கிழமை பசங்க ஸ்கூலுக்கு வராங்க. ஸ்கூல் திறந்த உடனே அவங்க உட்காந்துருக்க சேர்லாம் பார்த்தீங்கன்னா சீலிங் உடஞ்சி, அந்த கல்லெல்லாம் உடஞ்சி, அந்த எல்லாமே உடஞ்சி அதில் உழுந்து கிடக்கு, கல் எல்லாமே சிமெண்ட் எல்லாமே உழுந்து கிடக்குது இது மேலே, அந்த சேர் மேலே. யோசிச்சு பாருங்கள் பசங்களோட மனநிலை எப்படி இருந்திருக்கும். பசங்களை விடுங்க, அவங்களோட பேரண்ட்ஸு, இதை அந்த வெள்ளிக்கிழமை ஸ்கூல் நடக்கும்போது நடந்திருந்தா, இல்லை திங்கக்கிழமை அவங்க ஸ்கூலுக்கு வந்த அப்புறம் நடந்திருந்தா, குழந்தைங்கள உயிர் என்ன அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா. கிட்டத்தட்ட 30 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த சீலிங்லாம் ரெடி பண்ணியிருக்காங்களா. ரெடி பண்ணி கிட்டத்தட்ட 8 மாதமோ 9 மாதமோ தான் ஆகுதான். இதில் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயம், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் பார்த்தீங்கன்னா அதை இனாகிரேட் பண்ணி வச்சிருக்காரு, அதுவும் காணொலி மூலயமா. ஸோ அந்த அளவுக்கு காசு அருகி பண்ணது, எத்தனை பேர் கொள்ளையடிக்கிறாங்க பாருங்கள். அந்த 30 லட்ச ரூபா அவங்க நிஜமாலே செலவு பண்ணியிருந்தால் அது இடிஞ்சு விழுந்திருக்காது. இதுக்குள்ளே எவ்வளோ ஊழல் நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் கல்வியில் சிறந்தெல்லாம் சொல்லி பாராட்டு விழாலாம் நடத்துகிறீங்களா, முதல்ல உங்கள் துறையை ரெடி பண்ணுங்கள். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக படித்த பாலிமர் நியூஸில் போட்டிருந்தாங்க, ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றாங்களே அந்த உணவில் பார்த்தீங்கன்னா பள்ளி சத்து கிடக்குது.
ஸோ இதெல்லாம் கேட்கும்போது நிஜமே பயமாக இருக்குங்க. மனசை தொட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற கழக தோழர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனசை தொட்டு சொல்லுங்கள். உங்கள் பிள்ளையை நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைப்பீங்களா? யாராவது படிக்க வைப்பீங்களா? நம்மளாம் ஏன் ப்ரைவேட்டை தேடி போகிறோம்? ஏன்னா அங்கே இருக்கிற யூனிஃபார்மும் டீசன்சியும், அங்கே போன பசங்க நம்ம ஒழுக்கமாக இருப்பாங்க, மரியாதை என்னன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஏன் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்பாமல் இருக்காங்க? காரணம் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் அதிக சம்பளம். கவர்மெண்ட் ஸ்கூலில் சம்பளத்தை வாங்கிட்டு உட்காந்து தூங்குறது, ஃபோன் பேசுறது, மெசேஜ் பண்ணுறது, வேலைகள் செய்ய எல்லாரையும் நான் சொல்லலைங்க. சில பல பேர், நானும் நிறைய நியூஸ்லலாம் படிச்சிருக்கேன், பேப்பரில் படிச்சிருக்கேன், நிறைய ஆர்டிக்கல்லாம் பார்த்துருக்கேன். நிறைய பேர் ஒழுங்காக சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் நமக்கு வந்தாலும் வரலனாலும் சம்பளம் கொடுக்க போகிறாங்க. பார்க்குறதுக்கு யாரும் வர போகிறதில்ல. யார் வந்தாலும் கமிஷன் தான். ஸோ அதனால் இதுக்கு தான் நிறைய பேர் கவர்மெண்ட் வேலைக்கு கூட ஆசைப்பட்றாங்க. உட்காந்துட்டு இருப்பாங்க, பசங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. சில பசங்களாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியை க்ளீன் பண்ணுறாங்க, பெஞ்சை தூக்கிட்டு போகிறாங்க. இதுக்காகவா அவங்க பசங்களை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்? ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் பல இடத்துல இந்த மாதிரி தவறுகள் நடக்குது. இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிவிட்டு வாங்க. தமிழ்நாட்டில் நாங்களே, அதாவது பேரண்ட்ஸே சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஸ்கூல் சிறந்த ஸ்கூலு. ஏதாவது ஒரு பேரண்ட்ஸோ மக்களை யாராவது கூப்பிட்டு இந்த ஊரில் கவர்மெண்ட் ஸ்கூல் எப்படி இருக்குன்னு ஒரு பேட்டி எடுக்க. கவர்மெண்ட் ஸ்கூல் இப்போ ரேண்டமாக நான் சொல்கிறேன், ரேண்டமாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலோட பாத்ரூம்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள். அதான் ப்ரைவேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் இதாங்க வித்தியாசம். நம்மளே ஏன் ப்ரைவேட்டை நம்பி போகிறோம்? ஏன் எவ்வளோ காசு அதிகமாக இருந்தாலும் ஏன் நம்ம பசங்களை ப்ரைவேட்டில் படிக்க வைக்கிறோம்? காரணம் இங்கே தரம் சரியில்லை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். சீலிங்லாம் விழுந்து விழுதுன்னா சின்ன சின்ன குழந்தைங்க, அது ஒரு இடம் 2 இடம் கிடையாது, அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உடஞ்சி விழுந்திருக்கு. ஸோ யோசிச்சு பாருங்கள், நம்ம குழந்தை தலையிலையோ இல்லை நம்ம சொந்தக்காரங்க குழந்தை தலையிலையோ யார் குழந்தையா வேணா இருக்கட்டும், அவங்க தலையில் விழுந்துருந்தா உயிரெலாம் அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சுங்க அவங்களுக்கு. அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் என்ன தமிழக அரசு கொடுத்தது? இந்த மாதிரி ஒரு விழாவா? ஸ்டேஜில் ஒரு குழந்தை நிற்கும் போது முதலமைச்சர் சொல்ல, நீ தானம்மா டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்ட, கிட்ட வாமான்னு சொல்கிறாரு. அவங்க இறங்கி வராங்க. பக்காவாக ஸ்கிரிப்ட் இருக்குங்க. ஸோ அன்பில் மகேஷும் சரி, இவங்கெல்லாம் சினிமாவில் இருந்திருந்தாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ரஜினிகாந்த் சாரெல்லாம் தோக்கடிச்சு சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு இடத்துக்கு வந்து உட்காந்துருப்பாங்க. உதயநிதி ஸ்டாலினுக்கு தான் நடிப்பு வரல, அதெல்லாம் தெரிலன்னு சொல்லி அரசியல் பக்கம் வந்துட்டார். அன்பில் மகேஷ்லாம் நடிப்பு துறைக்கு போயிருந்தாருன்னு வைங்க, இப்போ அவர் நம்பர் 1 ஸ்டார் ஆயிருக்கலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உட்காந்து அழுவுறாரு, சிரிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. ஸோ இந்த நேரத்தில் டிடி அக்காவுக்கு ஒரு ரிக்வஸ்ட், நீங்கள் நிகழ்ச்சிகள் பண்ணுங்க, அவங்க மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்கோம். நாங்கள் டிவி சேனல்லாம் உங்களோட ப்ரோமோ பார்த்தாலே அந்த ஷோவை பார்க்கணுன்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக தொகுத்து வழங்குவீங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் போய் மாட்டிக்காதீங்க. அவ்வளோ அழுத்தம் வந்து அது ஓப்பனாக சொல்லிவிடுங்க. ஸோ பக்காவாக ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருந்தது அந்த ஷோ பார்க்குறதுக்கு. அது இந்த நேரத்தில் கண்டிப்பாக தெரியப்படுத்தி ஆகணுன்றனால தான் தெரியப்படுத்துகிறேன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா 234 தொகுதியில் இருக்கிற குழந்தைங்களும் கூப்பிட்டு கல்வி விருதெல்லாம் வழங்கினார். ஸோ அந்த நிகழ்ச்சி எவ்வளோ அழகாக இருந்தது, எவ்வளோ ஜெனியூனாக இருந்தது. அந்தந்த மாவட்ட செயலாளர் அந்தந்த ஊர்லேருந்து அவங்கள கூட்டிகிட்டு வேனில் ஃபேமிலியோடு கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு சாப்பாடுலேருந்து தங்கறதுக்கு இடத்துலேருந்து எல்லாமே ப்ரொவைட் பண்ணி அந்த அவார்டை விஜயநங்கையில் வாங்கி கொடுத்து திரும்ப வீட்டுக்கு கூப்பிட்டு போய் விடுற வரைக்கும் அவ்வளோ சேஃபாக இருந்தாங்க. தன்னெழுச்சியாக குழந்தைங்க ஸ்டூடெண்ட்ஸை நம்மளை நம்பி வந்தாங்க. ஸோ இங்கே எப்படி ஸ்கூலுக்கு போய் அந்த பசங்களா வாங்கம்மா ஒரு நிகழ்ச்சி இருக்குன்னு கூப்பிட்டு போய் யூனிஃபார்மோட கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுத்து மேடையில் பேச வைக்கிறதுன்றது எவ்வளோ அப்பாண்டமாக இருக்குது. ஸோ இதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும். இதை பற்றி நம்ம பெருசாக சொல்லணும்லாம் கிடையாதுங்க. இது உண்மையை நம்ம தெரியப்படுத்தணும். அந்த பள்ளி விழுந்த விஷயமெல்லாம் பெரிய லெவலில் யாரும் பேசப்படல, எந்த நியூஸ்லையும் பெருசாக காட்டப்படல. அதை உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். ஸோ பாலிமரில் கூட சில விஷயங்களை போட்டு உடனே டெலிட் வேறு பண்ணிடுறாங்க, எதனால நமக்கு தெரியல. ஸோ இதை தெரியப்படுத்தணும்னு நினச்சேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது இப்போ நடக்கலைங்க. அதாவது இந்த சீலிங் உடஞ்சி விழுதெல்லாம் இப்போல்லாம் நடக்கலைங்க, ரொம்ப நாளாகவே நிறைய இடத்துல நடக்குது. இப்போ ரீசெண்டாக இந்த இடத்துல திருச்சியில் நடந்ததுனால ஹைலைட்டாக சில பேர் பேசுகிறாங்க. இது ரொம்ப நாளாகவே நடக்குது, நிறைய இடத்துல இதை மறைக்கிறாங்க. ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதமா பள்ளிக்கூடம் இல்லை, அது அந்த இடம் சரியில்லை, அது இன்னும் ரெனிவேஷன் பண்ணலன்றனால பசங்க மரத்தடியில் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்க நடக்கும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கிடையாதுங்க. கல்வியில் ரொம்ப தாழ்த்தப்பட்ட இடம் தான் தமிழ்நாடு. இந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். இது எல்லாமே 2026 மாறும். எங்கள் தலைவர், மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அவர்கள் வருவார். எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு அவர் ஒரு இடத்துல உட்கார வைப்போம். அப்போ தெரியும் கல்வி எவ்வளோ சிறப்பு, அதுக்கான வழிமுறைகள் என்னன்றதை நாங்கள் சொல்லித்தரோன்றதை சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அமைச்சிருந்தீங்க. இந்த மெசேஜ் கூட ஒரு தோழர் தான் அமைச்சிருந்தேன், இதை பற்றி பேசுங்க பிரதர்னு சொல்லி. அந்த ஸ்கூல் வீடியோ பார்த்தோன்னா நிஜமாலே பதறிட்டேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பண்ணி ஆகணுன்றனால தான் இதை பண்ணுறேன். ஸோ நாமக்கல்லில் கரூரில் அந்த ஃபீவர் வேறு லெவலில் இருக்குது. அது வந்தோன்னே ஒரு வீடியோ பண்ணுவோம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கிட்டத்தட்ட 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ தலைவர் சுற்றுப்பயணம் முடிக்கிறதுக்குள்ளே நம்ம சேனல் ஒரு படி மேலே போய் நிற்குன்றதுல எந்த மாற்றமும் இல்லை. நிறைய பேர் இன்ஸ்டாகிராமோட ஐடி கேட்குறீங்க, வில்லிவாக்கம் ஜே அஸ்வின், அதான் என்னோட ப்ரொஃபைல் பேர். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்க்ரீனில் கூட போடுறேன், ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன், பார்த்துக்கோங்க. ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இன்ஸ்டாகிராமில் நான் எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணுறேன். அதே மாதிரி உங்களோட கமெண்ட் நேற்றெல்லாம் பார்த்தேன், நேற்று போட்ட வீடியோக்கெல்லாம் நீங்கள் கொடுத்த வரவேற்பு மிக
மிகப்பெரிய லெவலில் இருந்தது. ஸோ மறக்காமல் இதோட கருத்துக்கள் எல்லாமே வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி. முதல்வர் திறந்து வச்சிருவாருன்னு நம்பி உட்கார்ந்திருந்த குழந்தைங்க தலையில பள்ளிக்கூடத்து மேற்கூரை இடிஞ்சு விழும்போது கண்டுக்காத முதல்வர் கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு விளம்பர விழா நடத்திக்கிட்டு இருக்காரு. ஆயக்குடி அரசு ஆதி திராவிடர் மாணவர் விடுதி, செங்கோட்டை அரசு பள்ளி, கூகலூர் அரசு பள்ளி, சிறுதாவூர் அரசு பள்ளி, மதுராந்தகம் அரசு பள்ளி, இதெல்லாம் பெஸ்ட் வாங்கின அரசு பள்ளிகளோட லிஸ்ட் இல்ல. மேற்கூரை பெயர்ந்து மாணவர்கள் தலையில விழுந்த அரசு பள்ளிகள், அதுவும் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள. உதயநிதி ரசிகர் மன்ற தலைவரை பள்ளி கல்வித்துறைக்கு அமைச்சரா போட்டதுல இருந்தே திமுக ஆட்சியில பள்ளி கல்வித்துறையோட லட்சணத்தை தெரிஞ்சுக்கலாம். பள்ளிக்கூட கட்டடம் கட்டி முதல்வர் கையால திறந்தா மட்டும் போதும், அது அடுத்த ஒரு வாரத்துல இடிஞ்சு விழுந்தா நமக்கென்ன? காலை உணவு திட்டத்துல சோறு போட்டதுக்கு பஞ்சாப் முதல்வரை கூப்பிட்டு பாராட்டு விழா நடத்தினா போதும். பள்ளியில சேமியாவில பள்ளி விழுந்து கிடந்தா நமக்கென்ன? நான் முதல்வன் திட்டத்துல பலன் பெற்ற 4 பேரை ஸ்டேஜ்ல நிறுத்தி முதல்வரை புகழ வச்சா போதும். திட்டத்துக்கான ஆர்வம் குறைஞ்சதையும் 2023ல 1.35 லட்சம் இருந்த சேர்க்கை 2024ல 36,000 ஆனதையும், அதுவே 2025ல வெறும் 11,000 குறைஞ்சதையும் பத்தி நமக்கு என்ன கவலை? புதுமை பெண் தமிழ் புதல்வன்னு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கிறோம்ல, அது போதும். அந்த 1000 ரூபாய் பத்தி அமைச்சர்கள் அசிங்கமா பேசுறதும், கல்லூரிக்குள்ளேயே திமுக காரன்னு சொல்லி பாலியல் தொல்லை கொடுத்து கூட சாருக்கு போன் போட்டதையும் பத்தி நமக்கென்ன? விளையாட்டு துறையில வெளிநாடு அனுப்புனா போதும். செஸ் சாம்பியனுக்கு 5 கோடியும் ஆட்டோ ஓட்டுநர் மகள் காசிமாவுக்கு 1 கோடியும்னு பாகுபாடு காட்டுறத பத்தி யாரு கண்டுக்க போறா? இந்த லட்சணத்துல கல்வித்துறையை சீரழிச்சிட்டு கல்வியில சிறந்த தமிழ்நாடுன்னு விழா நடத்த கூச்சம் வேணாமா முதல்வரே? இந்த கல்வியாண்டுல மட்டும் 207 அரசு பள்ளிகளை மூடியாச்சு. 1204 அரசு பள்ளிகள்ல மாணவர் சேர்க்கை இல்ல. SSA கல்வி நிதியை காரணம் காட்டி கட்டாய கல்வி சட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகள்ல ஏழை மாணவர்களுக்கு கிடைக்கும் 25% இடங்களை நிறுத்தியாச்சு. தனியார் பள்ளிகள் தான் மாணவர்கள் சேர்க்கையில இந்த வருஷம் முதலிடம். வகுப்பறைகள்ல முதல்ல போதிய ஆசிரியர்கள் இருக்காங்களா? 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை பணி நிரந்தரம் பண்ணல. 35,000 ஆசிரியர் பணியிடங்களை நிரப்பல. உதவி பேராசிரியர்களும் போராட்டத்துல தான் இருக்காங்க. மொத்த கல்வித்துறையும் ICUல இருக்கும்போது ஏசி அரங்கத்துல உட்கார்ந்துட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே ஸ்டாலின் சார். பழங்குடியின மாணவர்களின் கல்வி வித்தியாசத்துல இந்தியாவிலே தமிழ்நாடு தான் பின்னாடி இருக்குன்னு ஒன்றிய பழங்குடி ஆணையம் சொல்லி இருக்கு. எல்லாரோட படிப்பறிவு விகிதம் 80.1%. பழங்குடி மாணவர்கள் கல்வி அறிவு வெறும் 54.3% தான். வித்தியாசம் 25.8%. உத்தரப்பிரதேசம் கூட 55.7 வச்சிருக்கு. அதுவும் ST மாணவிகள் 46.8% தான் படிப்பறிவு. எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்லிட்டு இப்படி மோசமான சாதனைய மக்கள் கிட்ட மறைச்சு பாராட்டு விழா நடத்துறதுக்கு எனக்கு எதுக்கு பாராட்டு விழா? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன்னு நீங்களே கேட்டுக்கோங்க ஸ்டாலின் சார்.